இந்த வைஷ்ணவி இருக்குல்ல, இதுதாங்க டிவிகேல இருந்து பச்சோந்தியா மாறின டிஎம்கே வைஷ்ணவி. இது வைஷ்ணவி கிடையாது, பொய்ஷ்ணவி. இது என்ன ஒரு கொடூரமான வேலை பார்க்குது. இதுதான் புனன்கின்ற வைஷ்ணவி. ஏன்னா அவளுக்கு அது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அவ இப்படி ஒரு விஜய்க்கு அவதூறு பரப்புறதுல இவ ஒருத்தி. இவ பொம்பளைன்னு சொல்றதுக்கு அசிங்கம். சரியா? இவ சும்மா அந்த விருச்சில வருறதையும் அதுல வருறதையும் என்ன சொல்லிட்டு இருப்பதே தவிர உண்மையை கொண்டு வரவே மாட்டான். இவெல்லாம் ஒரு இது பாருங்க, இவ பண்ணி வச்சுக்கிற கூத்த. சின்ன இவனுக்கு என்னென்னதான் பண்ணலான் இருக்கான்னு தெரியல. இன்னும் பின்ன அரசியல பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. எப்படின்னா எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா, செத்த 41 பேரை வச்சு அவங்க பாடியெல்லாம் கரூர்ல இருந்து சென்னைக்கு போற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று எடுத்து, அப்ப அந்த தமிழுக்கும் மரியாதை இல்லாத பூச்சிதான் ஏற்கனவே ஒருத்தர் இவங்களாம் சாக வேண்டியது ஆளுதான் அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டாரு. இப்ப அந்த பாடியெல்லாம் விஜய் பார்க்க போற மாதிரி இருக்கும். விஜய் அங்க சந்தோஷமா இந்த பாடியை பாக்குறப்ப அப்படியே அழுகுற மாதிரி ஒரு ஆக்டிங்க போட்ட மாதிரி ஒரு வீடியோ ஒன்று ட்ரை பண்ணி வச்சுட்டாங்க. அதை வச்சு இப்ப அரசியல் யாரு பண்றாங்கன்னு நல்லாவே தெரியுது. இது ஒரு வீடியோ. இதெல்லாம் பேர் என்ன தெரியுமா? பஸ்ல இவங்க விஜய் பார்க்க போறப்ப இந்த பஸ்ல டான்ஸ் ஆடி போட்டிருக்காங்க. எவ்வளவு ஜாலியெல்லாம் போறாங்க பாருங்க. 3 வயசு குழந்தைய கூட சாவடிச்சுட்டு இது எவ்வளவு ஜாலியா போகுது அப்படின்னு போட்டிருக்காங்க. இது ஆக்சுவலா எந்த வீடியோ கிடைச்சாலும் எதையா அவங்களும் விஜய்க்கு போடணும். அரசியல் எப்படியா ஒரு அரசியல் நாங்க பண்ணணும். இந்த 41 அவங்களுக்கு 1 இயர் அவங்க நினைவஞ்சல் கும்பிடுற வரைக்கும் நாங்க வச்சு இந்த பின்ன அரசியல் வச்சு நாங்க பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த ஆன்டி ஆல்ரெடி டான்ஸ் ஆடி போட்டிருக்கு. அந்த ஆன்டி எப்ப போட்டதுன்னா அது செப்டம்பர் 21 அப்ப போட்டிருக்காங்க. அந்த கரூர் இன்சிடென்ட் நடந்தது 27, ஆனா அவங்க போட்டது 71. இந்த வீடியோ அப்லோட் ஆயிருக்கு. ஆனா இது விஜய் பார்க்க சென்னைக்கு போறப்ப இந்த வீடியோ எடுத்தாங்கன்னு போட்டிருக்காங்க. எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க.